இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் குற்றத்தை மறுத்த 2 ராணுவ வீரர்கள். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாச்சோக்கில் உள்ள ஒரு வீட்டில் 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை 2 ராணுவ வீரர்கள் நேற்று கிளந்தான் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்துள்ளனர். நீதிபதி அகமது பஸ்லி பஹருடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது மஹாடி இஸ்மாயிலும் முகமது ஐசாட் ஹக்கீம் அதனை மறுத்து விசாரணை கோரினர். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 376(2)(e) கீழ் மஹாரி இஸ்மாயில் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிலையில் அதே சட்டம் செக்ஷன் 376(2) கீழ் அவர் தண்டிக்கப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பிறம்படி உட்பட 10 ஆண்டுகள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அதே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக முகமது ஐசாட் ஹக்கீம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐசாட் ஹக்கீம் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கும் அதே தண்டனை விதிக்கப்படலாம். இவ்வழக்கின் மறுசெவி மடுப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தாய்வான் பெண்ணின் காரை சேதப்படுத்திய பேருந்து ஓட்டுநருக்கு அபராதம். கடந்த சனிக்கிழமை ஜாலான் பந்தாயில் தாய்வான் நாட்டை சேர்ந்த பெண்ணின் காரை சேதப்படுத்தியதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அக்குற்றத்திற்காக 6000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். நேற்று மேஜிஸ்ட்ரேட் ஹிதாயத்துல் ஷஹைடா ஷம்ஷுடின் முன்னிலையில் தம் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது முகமது நஸ்ரி எலியாஸ் அதனை ஒப்புக்கொண்டார். முகமது நஸ்ரி பாதிக்கப்பட்டவரின் பியூகோட் ரக காரின் கண்ணாடியை உடைத்தும் காரில் கீறலை ஏற்படுத்தியும் அவருக்கு 5000 ரிங்கிட் மதிப்பில் சேதத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி ஜாலான் பந்தாயில் இருந்து அவர் பெர்மஸ்டேயா நோக்கி செல்லும் 0.3 கிலோமீட்டரில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. குறைந்தபட்சம் ஓராண்டு மற்றும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 427 கீழ் முகமது நஸ்ரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. டெல்ரை கடற்கரை பகுதியில் தீயணைப்பு வாகனத்தை மோதிய ரயில். புளோரிடாவின் டெல்ரை கடற்கரை பகுதியில் ரயில் ஒன்று தீயணைப்பு வண்டியை மோதி விபத்துக்குள்ளானதில் 3 தீயணைப்பு வீரர்களும் 12 ரயில் பயணிகளும் காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். காயமடைந்த 3 தீயணைப்பு வீரர்களும் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் தற்போது அவர்கள் சீரான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொற்ப காயங்களுக்கு ஆளான 12 ரயில் பயணிகளும் பாலம் கடற்கரை பகுதி தீயணைப்பு படை உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடங்கிய முதல் நாளே மைசவாஸ்டி சிறப்பு ரயில் சேவைக்கு நல்ல வரவேற்பு. பட்டர்வர்த் நிலையத்திலிருந்து தாய்லாந்து ஹாட்நாய்க்கு அங்கிருந்து பட்டர்வர்த்திற்கும் திரும்பும் மைசவாஸ்டி சிறப்பு ரயில் சேவை நேற்று தொடங்கப்பட்டது. இந்நிலையில் முதல் நாளே அச்சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. டிக்கெட்டுகள் 70 விழுக்காடு விற்று தீர்ந்துள்ளதாக கெரதபி தாரா மெலாயு நிறுவனம் KTMB-யின் அனைத்துலக விவகாரங்களுக்கான சிறப்பு பணி தலைவர் ரொஷிடி யாஹியா தெரிவித்தார். அடுத்த ஜனவரி 5ஆம் தேதி வரை சோதனை பயணத்தில் செயல்படும் இச்சேவையின் ஒவ்வொரு பயணத்திற்கும் 360 இருக்கைகள் இருக்கும் என்று அவர் கூறினார். நேற்று பட்டர்வர்த் நிலையத்தில் முதலாவது சிறப்பு ரயில் புறப்பட்ட பின்னர் பேசிய அவர் அவ்வாறு கூறினார். புகெட் மேதாஜாம், சுங்கை பட்டாணி, அலோர்கிஸ்டார், பாடாங் பெசார் உள்ளிட்ட பல முதன்மை ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் ஒரு வழி பயணத்திற்கு 45 ரிங்கிட் கட்டணத்தில் நாள்தோறும் இந்த சிறப்பு ரயிலின் சேவை இருக்கும் என்று ரொஷிடி தெரிவித்தார். ஹலால் சான்றிதழுக்கான விண்ணப்பம் தன்னார்வ அடிப்படையிலானது. எந்த ஒரு தரப்பினரும் மலேசிய ஹலால் அங்கீகார சான்றிதழ் SPHM-க்கு விண்ணப்பிக்க கட்டாயப்படுத்தும் சட்டம் எதுவும் இல்லை. மாறாக அதற்காக விண்ணப்பம் தன்னார்வ அடிப்படையிலானது என்று மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் சிராஜுடின் சுஹைமி தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அனைத்து தரநிலைகள் மற்றும் அமலாக்கத்தில் உள்ள சட்டங்களை பின்பற்ற தயாராக இருக்கும் எந்த ஒரு தரப்பினரும் SPHM-ற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். ஹலால் சான்றிதழ் தரநிலைகளுக்கு எப்போதும் பின்பற்றுவதற்கு அந்த சான்றிதழை கொண்டிருப்பவர்களுக்கு SPHM கூடுதல் மதிப்பை வழங்குவதாக டாக்டர் சிராஜுடின் கூறினார். இதனிடையே உணவக உரிமையாளர்கள்
தங்களின் உணவக வணிக உரிமத்தை புதுப்பிப்பதற்கு முன்னதாக SPHM-ஐ கொண்டிருப்பதை கட்டாயமாக்கி இருக்கும் ஊராட்சித்துறை PBTயின் நடவடிக்கை SPHM கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான அத்துறையின் முயற்சியாகும் என்று சிராஜுதீன் தெரிவித்தார். எனினும் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை தவிர்க்க இதன் தொடர்பில் PBT முழுமையான விளக்கத்தை அளிக்கும் என்று தமது தரப்பு நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். சொந்த கிளப்பை தொடங்கலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. உலகில் தமக்கென கோடிக்கணக்கிலான ரசிகர்களை ஈர்த்துள்ள கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொந்த கிளப்பை துவங்க ஆர்வம் கொண்டுள்ளார். கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அக்கிளப்பை தொடங்கலாம் என அவர் கூறுகிறார். நான் ஒரு பயிற்றுனர் இல்லை. நான் ஒருபோதும் பயிற்றுனராகவோ அல்லது கிளப்பின் நிர்வாகியாகவோ இருக்கப் போவதில்லை. ஒருவேளை இல்லை, ஒருவேளை கிளப்பின் உரிமையாளராக இருக்கலாம் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு சிற்றரசு துபாயில் நடைபெற்ற உலக கால்பந்து விருதுகள் நிகழ்ச்சியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ரொனால்டோ அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே அண்மைய காலமாக மான்செஸ்டர் சிட்டி எதிர்நோக்கி வரும் சிக்கல்களில் இருந்து மீள்வதற்கான வழியை கண்டறிய தாம் முயன்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை நடைபெற்ற உலக கால்பந்து விருதுகள் நிகழ்ச்சியில் இங்கிலாந்தின் ஜூட் பெல்லிங்ஹாம் மற்றும் பிரேசிலின் வினிகஸ் ஜூனியர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. ஜெஜு ஏர் விமானம் சுவரை மோதி விபத்து, 151 பேர் உயிரிழப்பு. தென்கொரியாவில் உள்ள முவான் அனைத்துலக விமான நிலையத்தில் ஜெஜு ஏர் விமானம் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 151 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது. இவ்விபத்தில் 2 விமான பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் காயங்களுடன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தரையிறங்கும் போது ஓடு பாதையில் இருந்து விலகி சுவர் ஒன்றில் மோதியதில் சம்பந்தப்பட்ட விமானம் உடைந்து வேகமாக தீப்பிடித்து வெடித்தது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 175 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களை ஏற்றி சென்ற ஜெஜு ஏர் 7C2216 விமானம் தென்கொரியாவில் உள்ள விமான நிலையத்தில் காலை மணி 9க்கு தரையிறங்கும் வேளையில் இவ்விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தது. இந்த விபத்தை தொடர்ந்து விமானத்தில் உள்ளவர்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த சுமார் 30 ஆண்டுகளில் தென்கொரிய விமான நிறுவனம் தொடர்பான விபத்துகளில் இதுவே மிகவும் மோசமானதாக அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. தென்கொரிய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சர் விஸ்மா புத்ரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து நிலவரங்களை அமைச்சு தொடர்ந்து ஆராயும் என்று அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.